Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்டாண்டர்ட் 7th சயின்ஸ் யூனிட் நம்பர் 4 கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப்பில் இருக்கிற ரோமன் லெட்டர் 6th ஒன் வெரி ஷார்ட் ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் டோட்டலாக 7 கொஸ்டின்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம 7 கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்கள். ஃபர்ஸ்ட் வைரல் டிசீஸ் டிடெக்டட் இன் ஹியூமன் பீயிங் வாஸ், அதாவது ஹியூமனில் டிடெக்ட் ஆன ஃபஸ்ட்டு வைரல் டிசீஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லோ ஃபீவர், டெங்கு ஃபீவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வைரல் டிசீசஸ் வந்து ஹியூமனுக்கு வந்தது என்ன அப்படின்னா அது எல்லோ ஃபீவர் தான், டெங்கு கிடையாது, எல்லோ ஃபீவர் தான். ஓகே, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். டேஷ் 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 ஆர் கால் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் எதெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இது அட்மாஸ்பியரில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, அதாவது CO2 and methane CH4 and CFC chlorofluorocarbon. ஓகேவா? CO2 அப்படின்னா என்னதுன்னா கார்பன் டை ஆக்சைடு, CH4னா மீத்தேன், CFCனா chlorofluorocarbon. ஸோ இதுதான். இது தவிர நைட்ரஸ் ஆக்சைடும் இருக்குது, ஆனால் மெயினாக இருக்கிறது இதுதான் நம்ம க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். தேர்ட் ஒன் பாருங்கள். நேம் அ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் பி யூஸ்ட் அஸ் ஆன்டிசெப்டிக் ஆஸ் வெல் அஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து ஆன்டிசெப்டிக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா ஈஸியான ஆன்சர் தான், நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறது தான் டெட்டால். ஸோ டெட்டால் இஸ் யூஸ்ட் அஸ் ஆன்டிசெப்டிக் ஆஸ் வெல் அஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட். அதாவது அடிபட்டாலும் போடலாம், நமக்கு ஃப்ளோரில் ஆன்டிசெப்டிக் அப்படிங்கிறது லைவ் டிஷ்யூஸில் போடுறது, டிஸ்இன்ஃபெக்டட் அப்படின்னா அந்த ஃப்ளோர்ஸ்லாம் போடுறது தான் டிஸ்இன்ஃபெக்டட். அதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆன்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்டட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த மெயின் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் ஆஃப் டெட்டால். ஸோ டெட்டாலில் மெயினாக இருக்கிறது எதுலாம் அப்படின்னு சொன்னால் இது உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 70 டெட்டால் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டூ யூ நோ இதில் இருக்க பாருங்கள். டெட்டால் இஸ் அ மிக்சர் ஆஃப் குளோராக்சிலினால் அண்ட் டெர்பின்கால். ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். டெட்டால் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் குளோராக்சிலினால் அண்ட் டெர்பின்கால். த ஆன்சர் வந்து இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 70. நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின். நேம் த யூனிட் இன் விச் த கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் ஃபியூவல் இஸ் எக்ஸ்பிரஸ்டு. ஸோ கலோரிஃபிக் வேல்யூ ஆஃப் அ ஃபியூவலை வந்து எந்த யூனிட்டில் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, யூனிட் கேட்டிருக்காங்க. ஸோ யூனிட் என்ன அப்படின்னா கலோரிஃபிக் வேல்யூவோட யூனிட் அப்படிங்கிறது கிலோ ஜூல், அதாவது கேஜே பை கேஜி, கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். இதை வேர்டிங்ஸில் எழுதணும் அப்படின்னு சொன்னால் கிலோ ஜூல் பெர் கிலோகிராம், அதாவது ஒரு கிலோகிராம் சப்ஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அமௌண்ட்டு ஹீட் எடுத்துக்குது அது வந்து பேர்ன் ஆகிறதுக்கு, அதான் அதோட கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ கிலோ ஜூல் பெர் கிலோகிராம். இதை சிம்பிளாக கேஜே பை கேஜின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா கிலோ ஜூல் பெர் கிலோகிராம்னு சொல்லலாம். ஓகேவா? எய்தர் திஸ் ஆர் தட் வில் பி த ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். 6 பாருங்கள். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் கம்பஷன்ஸ் ஆர் தேர், அதாவது கம்பஷன் எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த நம்ம டெக்ஸ்ட் நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கத பார்த்தீங்கன்னா தேர் ஆர் ஹவு மெனி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4 டைப்ஸ். தேர் ஆர் 4 டைப்ஸ் ஆஃப் கம்பஷன்ஸ் இருக்குது. அந்த 4 என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ரேப்பிட் கம்பஷன். ஸோ ரேப்பிட் அப்படின்னாலே கண்டினியூஸ் டக் டக் டக்குன்னு அது எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். செகண்ட் வந்து ஸ்பான்டேனியஸ். ஸோ ஸ்பான்டேனியஸுங்கிறது நம்ம மேட்ச் த ஃபாலோயிங்ஸில் கூட பார்த்தோம். ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறது வித்தவுட் எனி எக்ஸ்டர்னல் ஹெல்ப், யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் அதுவாகவே பேர்ன் ஆகும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ். தேர்ட் ஒன் என்னது? எக்ஸ்ப்ளோசிவ். அண்ட் ஃபோர்த் ஒன்று ஸ்லோ கம்பஷன். நம்ம ரெஸ்பிரேஷன், ப்ரீத் பண்ணுறது, ரஸ்டிங் ஆஃப் அயன் எல்லாமே இந்த ஸ்லோ கம்பஷனில் வரும். ஓகேவா? ஸோ ஜென்ரலாக 4 டைப்ஸ். அது என்னென்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th ஒன். வாட் ஆர் த எசென்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் ஃபயர். அதாவது ஒரு ஃபயர் ப்ரொடியூஸ் ஆகணும்னா அதுக்கு என்னென்ன எசென்ஷியல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ஃபியூவல் இருக்கணும், ஃபியூவல் இருந்தால் தான் பேர்ன் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறமா இது ரெண்டும் கம்பைன் ஆகிறதுக்கு நமக்கு தேவை ஹீட். ஸோ இந்த 3 இருந்தால் தான் அந்த இடத்துல என்ன நடக்கும்? கம்பஷன் நடக்கும்.
ஓகேவா? ஒரு ஃபயர் நடக்கணும் அப்படின்னா இந்த 3 இருக்கணும். ஃபியூவல், ஆக்ஸிஜன், ஹீட். இந்த 3க்கும் தான் ஃபயர் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இது சிம்பிளா ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். இங்க வந்து ஆக்ஸிஜன், இங்க வந்து ஃபயர், இங்க ஹீட் இப்படியும் போட்டு காட்டலாம். இப்படி எழுதியும் நீங்க சொல்லலாம். ஓகேவா? இதுக்குரிய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா ஃபியூவல், ஆக்ஸிஜன், ஹீட். These are the essential requirements for producing fire. Okay. Thank you, students.